அனைவருக்கும் அன்பான வணக்கம். இன்றைய தினம் ஒரு மாந்திரீக பரிகாரம் சொல்லித்தலாம் இருக்கோம். இந்த பரிகாரம் எதுக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய துஷ்ட சக்திகள் விலகிறதுக்கும், மாந்திரீக பிரச்சனை ஏற்படாம இருக்கிறதுக்கும், கண்திஷ்டி ஏற்படாம இருக்கிறதுக்கும் ஒரு பரிகார முறை சொல்லித்தரோம். இதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒரு பச்சை நிற காட்டன் துணி, அதுக்கப்புறம் ஒரு மட்டை தேங்காய். மட்டை தேங்காய்னா மட்டையோடு இருக்கிற தேங்காய். எங்கேயாவது தோட்டத்தில் சொல்லி வச்சீங்க அப்படின்னா தானாக விழுந்திருக்கும், அந்த தேங்காய் தான் நமக்கு வேணும். தானாக விழுந்த தேங்காய் கிடைக்கும், மட்டையோட கிடைக்கும், அந்த தேங்காய் வாங்கிக்கோங்க. அதுக்கப்புறம் நாட்டு மருந்து கடையில் போயிட்டு படிகாரம் ஒரே கட்டியா வாங்கிக்கோங்க, ஒரு 50 கிராம் இருக்க மாதிரி கட்டி வாங்கிக்கோங்க. அதுக்கப்புறம் வெங்காரம், அதுவும் நாட்டு மருந்துகள் கிடைக்கும், அது நீங்க ஒரு கட்டியா வாங்கிக்க, 50 கிராம் இருக்கிற மாதிரி ஒரு கட்டியா வாங்கிக்கோங்க. அதுக்கப்புறம் ஒரு எலுமிச்சம்பழம், இது எல்லாத்தையுமே அந்த பச்சை துணியில போட்டு கட்டுங்க. தேங்காய், படிகாரம், வெங்காரம், எலுமிச்சம்பழம் இது எல்லாமே அந்த பச்சை துணியில கட்டிக்கணும். கட்டிட்டு உங்க வீட்டினுடைய நிலப்படி இருக்கு இல்லையா, நில வாசப்படி, அந்த வாசப்படிக்கு முன்னாடி தலைக்கு மேல இருக்கிற மாதிரி கட்டிக்கங்க. இது மாதிரி கட்டி வச்சிருங்க. இது எப்ப கட்டணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, நிறைஞ்ச அமாவாசை நாள் காலையில தான் கட்டணும், சூரிய உதயத்துக்கு முன்னாடி. நீங்க எல்லா பொருட்களையுமே முதல் நாளே வாங்கி வச்சுக்கோங்க. கரெக்டா அடுத்த நாள் அமாவாசை சூரிய உதயம் 6 மணினா 6 மணிக்கு முன்னாடியே குளிச்சு முடிச்சுட்டு சாமி எல்லாம் கும்பிட்டுட்டு அதுக்கப்புறம் கொண்டு வீட்டுக்கு முன்னாடி கட்டிடுங்க. இந்த மாதிரி கட்டி வச்சிருங்க. இது அமாவாசைக்கு அமாவாசை மாத்தணும். எதை மாத்தணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, படிகாரத்தவோ தேங்காயவோ இல்ல வெங்காரத்தவோ மாத்த வேண்டியதில்லை. அதுல இருக்கக்கூடிய அந்த எலுமிச்சம்பழத்தை மட்டும் மாத்தணும், துணியை மாத்தணும். துணி கண்டிப்பா புது துணி தான் கட்டணும். அமாவாசை நம்ம துணி மாத்தணும், அந்த எலுமிச்சம்பழத்தை மாத்தணும். படிகாரத்தவோ அல்லது வெங்காரத்தவோ அது இருக்கக்கூடிய தேங்காயோ நீங்க மாத்தாதீங்க, அது அப்படியே இருக்கலாம், ஒன்றும் தப்பு இல்லை. அப்ப இது போல நீங்க அமாவாசைக்கு நீங்க மாத்தி கட்டிட்டே வந்தீங்க அப்படின்னா, கண்டிப்பாக உங்க வீட்டுக்குள்ள எந்த விதமான துஷ்ட சக்தியும் நுழையாது. துஷ்ட சக்தி இருந்தாலும் வெளியேறிடும், மாந்திரிக தொல்லை ஏற்படாது, கண் திருஷ்டி விலகும். அருமையான எளிமையான பரிகாரம் செய்து பாருங்க, நல்ல வேலை செய்யும். சரியா? நல்லது, மகிழ்ச்சி. மேலும் ஒரு நல்ல காணொளியோட சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.